இன்றைக்கி நம்ம மாம்பழம் வச்சு ரொம்ப டேஸ்டியான பூர்ணம் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டாக வாயில் போட்டோன்னே அப்படியே மெல்ட் ஆயிரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இதுக்காக ஒரு மேங்கோ எடுத்து இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு இடிகளில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு லேஸாக நம்ம வந்து க்ரஷ் பண்ணி மட்டும் எடுத்து இதையும் மாற்றி வச்சிடணும். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம அரைச்சோம் இல்லை மேங்கோ பேஸ்ட் அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மேங்கோ பேஸ்ட்டு கூட 1 கப் அளவு தண்ணியும் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டை அப்படியே வந்து நம்ம ஒரு கடாயில் சேர்த்து நல்ல இடியாப்ப மாவு பதம் வரும்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுத்துட்டே இருங்க. நல்ல திக்கானதும் இதை அப்படியே மூடி போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 கப்பு துருவின தேங்காய் போட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு 3/4 கப்பு வெல்லம், இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுங்க. கடைசியாக நம்ம இடித்து வச்ச அந்த பொட்டுக்கல்லையும் போட்டு நம்ம வந்து நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து மேங்கோ அப்புறமா அரிசி மாவெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாலித்தீன் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு உருண்டைகளை வச்சு இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு அழுத்தினீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறமா உள்ள பூரணம் வச்சு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னு ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடும். இது வந்து ஒரு 2 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.